வணக்கம். நான் தாமோதரன். இன்றைய ஜியோபாலிட்டிக்ஸில் நம்ம பார்க்க போகிறது அமெரிக்கா. இன்டர்நேஷ்னல் ரினைன்சஸ் ஃபவுண்டேஷன், ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன், ஈஸ்ட் வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது எல்லாமே நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், என்ஜிஓஷன்ஸ் நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம். இதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி கனெக்ஷனில் வராரு, ஜார்ஜ் சோரஸ். நம்ம ஏற்கனவே பங்களாதேஷ் அப்டேட்டில் நம்ம இவரை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். ஜார்ஜ் சோரஸை பற்றியும் பேசியிருக்கோம், அவருடைய பையன் அலெக்ஸ் சோரஸ் அவரை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். சரி, எப்படி இன்னும் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, எப்படி அமெரிக்காவுக்கு ஜார்ஜ் சோரஸ் தேவைப்படுறாரோ அது ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். ஈரான் ஹமாஸை எப்படி வச்சுட்ருக்குதோ, ஹிஸ்புல்லாவை எப்படி வச்சுட்ருக்கோ, டைரக்டாக வராமல் அவர்கள் மூலமாக சில காரியங்களை சாதிக்கிறது. அதுபோல் அமெரிக்கா யுஎஸ்எய்டுன்றது ஒரு ஏஜென்சியை வச்சுருக்கிறாங்க. யுஎஸ்எய்டுன்றது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட்னு அவங்க சொல்லிக்கிறது. பட் அது நீங்கள் இன்னும் நம்ம அது பண்ணுற வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அது யூஎஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டைல்யூஷன் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அவங்க பண்ணுற காரியங்கள் பார்த்தீங்கன்னா, பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்டுற மாதிரி. இப்போது ரீசண்டாக ட்ரம்ப் வந்ததுக்கு பின்னால் இலான் மஸ்க் மூலமாக ட்ரம்ப் ஒரு காரியம் பண்ணார். யூஎஸ் லீகல் வாட்ச் டாக் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி இருக்குது. அவங்க மூலமாகவும் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் இவங்க மூலமாகவும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி பார்க்குறப்போ அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. ஒரு கட்டத்தில் இது எந்த அளவுக்கு போகுதுன்னா, யுஎஸ்எய்டு மூலமாக வழங்கப்பட்ட நிதியானது ஜார்ஜ் சோரஸுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன்றது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிஐஏ, எஃபிஐ இங்கே ஒர்க் பண்ணுறவங்க, அமெரிக்கா கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான போஸ்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்கள வளைச்சி பிடிச்சி ட்ரம்ப்புக்கு அகென்ஸ்டாக எலெக்ஷனில் ஈடுபடுத்தியிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. இதில் ஏன் இந்த விஷயத்தை முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால், போஸ்ட் விட்டு கீழே இறங்குறதுக்கு முன்னால் ஜோ பிடன் அவர் இந்த ஜார்ஜ் சோரஸ் ஃபவுண்டேஷன், அந்த ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு $30 பில்லியன் சாங்ஷன் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். நல்லவேளையாக அதை ட்ரம்ப் இமிடியேட்டாக ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி அதை நிறுத்திட்டார். சரி, இவங்க என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்களை பார்த்து ஏன் நம்ம இவ்வளோ டீட்டெயில்ஸாக பாதர் பண்ணணும்னா, இதில் நம்மளுடைய இந்தியாவுடைய நலனும் இதில் நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்குது. இது எப்படி இவங்க உள்ளே நுழையிறாங்கன்னா, யூஎஸை பொறுத்த வரைக்கும் 1993 யுஎஸ்எய்டு இவங்களை கூப்பிட்டு ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குன்ற ஒரு போர்வையில் அங்கே இருக்கக்கூடிய நாடுகளில் நல்ல மக்கள் மனசில் ஒரு மாற்றத்தை விதைச்சு ஒரு கிளர்ச்சியை உருவாக்குறதுக்காக ஒரு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்றது நல்லா ஆரம்பிக்கிறதுக்கு இவங்களை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இவங்க அதில் கொடுத்த ட்ரைனிங்கில் அப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ரேசிசம், கலர்ஸ், ஹியூமன் கலர்ஸை பார்த்துட்டு சில கண்ட்ரிஸில் சில பிரச்சனைகள் வந்தது. இதையெல்லாம் பண்ணின பின்னணி நம்ம ஜார்ஜ் சோரஸ் பண்ணக்கூடிய இந்த என்ஜிஓ தான் பேக்கில் இருந்திருந்தது. நல்ல தெளிவாகவே உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோம். ஏன் இவங்களை பற்றி நம்ம இன்னமும் பயப்படுறோம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இவங்க அல்பேனியாவில் நடந்த ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு இவங்க வழிவகுத்திருக்காங்க. ஏறத்தாழ $100 பில்லியன் யுஎஸ்எய்டு இவங்களுடைய ஃபவுண்டேஷன் மூலமாக அங்கே பம்ப் பண்ணி
அந்த ஆட்சி மாற்றத்துக்கு இவங்க மூலமாக வந்து தூண்டி விட்டுருக்குறாங்க. அதே மாதிரி வந்து பங்களாதேஷில் வந்துட்டு இவங்க ஒரு 90 பில்லியன் டாலர்ஸை பம்ப் பண்ணி, ஒரு பில்லியன்றது 8,500 crores, இதை பம்ப் பண்ணி இதன் மூலமாக வந்து அவங்க பங்களாதேஷில் வந்து கிளர்ச்சியாளர்களை தூண்டி அவங்களே ரெடிமேடாக வச்சுருந்த யூனுஸ்ன்ற ஒரு ப்ரொஃபஸரை உள்ள வந்து சீஃப் அட்வைசராக போய் குறை வைக்கிறாங்க. இதே வேலையை வந்து இவங்க வந்துட்டு கவுட்டிமாலா இந்த கண்ட்ரில வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபவுண்டேஷன்ஸு, ஒன்று ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன்ஸ் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும், அல்பேனியாவில் அவங்க யூஸ் படுத்துனது வந்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், மற்ற இடங்களை அவங்க யூஸ் படுத்துனது வந்துட்டு அவங்களுடைய அதர் ஃபவுண்டேஷன்ஸு, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தது. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இவங்க போனதுனால இவங்களுடைய ஃபண்டை கட் பண்ணி இதனுடைய உச்சகட்டமாக யூஎஸ் எய்டு இதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டிங் ஏறத்தாழ வருஷத்துக்கு $100 பில்லியன் வந்துட்டு யூஎஸ் கவர்மெண்ட் கொடுத்தது. அதை வந்து இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து கட் பண்ணியிருக்காரு. சில விஷயங்கள் அவர் வந்து பண்ணுறது வந்து அதிரடியாக தெரிஞ்சாலும் சில விஷயங்களில் டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கிறது வந்துட்டு வேர்ல்டு ஜியோ பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்க தோணுது. அந்த விஷயங்களில் இந்த யூஎஸ் எய்டை வந்துட்டு காலி பண்ணது, அதே மாதிரி வந்து அவர் வந்து யுனெஸ்கோ விட்டு அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டிங்கை கட் பண்ணது, அதே மாதிரி வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டிங்கை வந்து அதுலேருந்து அந்த அசோசியேஷன் வெளியே வந்தது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷன் வெளியே வந்தது. பேசிக் ரீசன் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் கீ போஸ்ட்டில் வந்து சைனீஸ் போய் உட்காந்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த கொரோனாவிலையும் வந்துட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்டைரக்டாக சைனீஸுக்கு சப்போர்ட் பண்ணதா ஒரு கான்ஸ்பிரன்சி இருக்குது. ஸோ மேஜர் ஃபண்டிங் வந்துட்டு யூஎஸ்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு சைனீஸுக்கு பப்பட்டா ஆனதா ட்ரம்ப் சந்தேகப்பட்டதனுடைய விளைவாக வந்து இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியே வந்தாச்சு. அதே மாதிரி சிடிசி, சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அட்லாண்டாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், அதுக்கும் வந்து ஃபண்டிங் வந்து இவர் வந்து கட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதில் ஒரு விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் சோரோஸனுடைய ஆட்டத்தையும் யூஎஸ் எய்டு மூலமாக கொடுக்கக்கூடிய வேற என்ஜிஓஸனுடைய ஆட்டத்தையும் அடக்கினாலும், இது ஒரு நபர் இமேஜின் பண்ணுங்க, ஒரு $100 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு ஒரு பர்டிகுலர் நபர் மூலமாக பம்ப் பண்ணுறப்போ வந்து அதில் என்னென்ன இரெகுலாரிட்டி நடக்குன்றது வந்து நினச்சி பார்த்தா அதனுடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு நல்லாவே புரியும். பட் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, எப்படி வந்து ஜோ பிடன் பீரியடில் வந்துட்டு ஜார்ஜ் சோரஸ் டெவலப் ஆகி வந்தாரோ, அதே மாதிரி வந்து இந்த டொனால்ட் ட்ரம்ப் பீரியடில் எலான் மஸ்க் டெவலப் ஆகி வர்றதை நம்ம மறுக்க முடியாது. அவர் அந்த மாதிரி வருவாரா அப்படின்றத உங்கள் யூகத்துக்கு நான் விட்டுறேன். நன்றி. மற்றும் ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம்.